த சீக்ரெட்ஸ் ஆஃப் பிரம்ம முகூர்த்தம். காலையில் அந்த 3:20 5:30 மணிக்கு நடக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதுக்கு தேவையான 8 பாயிண்ட்ஸை நான் கொடுக்க போகிறேன். கண்டினியூவாக பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும். இதோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்க முடியும். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா வேதிக் அதுலேருந்து நம்மளுக்கு தெரியுதுன்றது சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். அதில் அவங்க சொல்லக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாருமே காலையில் எந்திரிங்க, உங்கள் வேலையை நீங்கள் செய்ய முடியும், உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் இருக்கும், லைஃப் சக்ஸஸ் கிடைக்கும்ன்றாங்க. ஆனால் காலையில் எந்திரிச்சா மாத்திரம் உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தாற்பயம், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஜீவன், ஒரு நெகட்டிவ்ன்றதோட நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்குள்ள எப்படி டிராவல் ஆகுது, நம்மளை எப்படி தூய்மைப்படுத்துறது தான் இது கிடைக்கிற ஒரு விஷயம். காலையில் எந்திரிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, ஏர்லி மார்னிங் நல்லா ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும், சூரிய உதயம் பார்க்கலாம், நம்மளுக்கு எல்லாமே நடக்கும்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையாக என்ன நடக்குதுன்னா, ஒரு 41% 50% பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஏர் நம்ம பாடிக்கு தேவையானது கிளீனாக கிடைக்குது, பியூராக இருக்குன்றாங்க. அது என்ன செய்யுதுன்னா, நம்மளுக்கு பாடியில் டீப் பிரீத் நம்ம பண்ணி டீப் பிரீத் வெளில எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உள்ள இருக்கிற ஆர்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளீன் பண்ணுதுன்றாங்க. நம்மளுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸும் நம்மளுக்குள்ள ஆர்கான்ல இருக்கிற சில பிரச்சனைகளும் இந்த ஏர் நம்மளை கிளீன் பண்ணுதுன்றாங்க. இந்த பெனிஃபிட்ஸ் 100% இருக்கு, சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணுது. ஒரு விஷயம் என்னன்னா, ஏர்லி மார்னிங் எந்திரின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு மெமரி பவரும், உங்களுக்கு வெல்த்தும், பணம் தேவையும், உங்க ஹெல்த்தும் தேவையான எல்லா விஷயம் நடக்கும்ன்றாங்க. அது எப்படின்றது 8 பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன், நிச்சயமாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க இப்போ ஒரு ஃபேமிலியோட நீங்க வெளியில போயிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஒரு ரிலேஷன் வீட்டுக்கோ ஏதோ ஃபங்க்ஷனுக்கோ கிளம்பிட்டு இருக்கிறீங்க. போற வழியில ஒரு ஷாப், அது என்ன வேணா இருக்கலாம், ஒரு பிரியாணி கடை கூட வச்சுக்கலாம். அந்த கடையில இருக்கிற ஷாப் ஓனர் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு நீ பிரியாணி வித்தரணும், நல்லா எல்லாரும் வாங்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில அவர் ப்ரே பண்ணி அவருக்குள்ள இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் ஒரு எனர்ஜெட்டிக்கா நீங்க வெளில போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மல் எனர்ஜியா நீங்க போறீங்கன்னா, நீங்க போயிட்டு இருக்கிற எண்ட் பிளேஸ் வேற, ஆனா போகும்போது திடீர்னு நிப்பாட்டி அந்த கடைக்கு போறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு அதை நீங்க சாப்பிடணுன்றது எண்ணங்கள் இருக்காது. ஆனா போகும்போது அந்த எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட கிராஸ் ஆகும்போது, உங்ககிட்ட நார்மல் எனர்ஜி இருக்கும்போது அதை ஈர்த்து போய் உட்காந்து சாப்பிடுவீங்க. அப்போ என்ன ஆகும்னா, அவங்களோட அந்த பாசிட்டிவ், அந்த வைப்ரேஷன், அந்த பிரம்ம முகூர்த்தம், சில திங்கிங், இது அந்த ப்ரேயர் நடக்குது. இதே அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கும்போது உங்க கூடுதலா இருக்கு, உங்க எனர்ஜியே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம வரான்னு சொல்லியிருக்கோம், நம்ம 10 மணிக்கு அங்க இருக்கணும், நேரா அங்க கிளம்பி போயிருவீங்க. ஃபேமிலியோட இறங்கி பிரியாணி சாப்பிட மாட்டீங்க. இந்த பெனிஃபிட்ஸ் தான் நான் சொல்ல வர்றது. உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு எனர்ஜி இருக்கும், அந்த எனர்ஜி கூடுதலா இருந்தா நீங்க செய்ய வேண்டிய கோலை நீங்க செஞ்சிருவீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா ஃபினிஷ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செல்ஃப் அவேர்னஸ். உங்களை பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கூட நேரம் அந்த டைம் தான். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற நிறைய ப்ராப்ளம் இருக்கும். நேற்று நைட் நடந்தது, போன வருஷம் நடந்தது, ஃபேமிலி பிரச்சனை, ஆஃபீஸ் பிரச்சனை, பிஸ்னஸ் பிரச்சனை, இல்லை வேலை பிரச்சனை, எல்லாமே இருக்கும். அதுக்கு தெளிவாக நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, என்ன செய்யக்கூடாது, இனிமேல் என்ன பண்ணணும், எல்லாமே தெரிஞ்சுக்கிறது அந்த நேரம். அப்போ அந்த நேரம் எந்திரிக்கும் போது அந்த 3:45 நீங்க எந்திரிக்கிறதும் சரி, பெட்டர் டைம்ஸ் 3:20 5:30 எந்திரிச்சு ஒரு மெடிடேஷன் நீங்க பண்ணும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட கழிவு, மனிதன் மூளைக்குள்ள இருக்க கழிவு, எப்படி உங்க உடம்பு நம்ம சாப்பிட்ற கழிவு வெளியில போதும், அந்த கழிவு வெளியில போகும். அந்த மெடிடேஷன்ல உங்களுக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, என்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்றது அந்த டீப் பிரீத்திங்ல நடக்கும்போது, அந்த ஏர் உங்களுக்குள்ள டிராவல் ஆகும்போது, அந்த ஆர்கானும் சுத்தமாகும் போது, உங்க மனசும் சுத்தமாகும், பிரெயின்ல இருக்கிற ஃபாகும் வெளியில போகும்போது உங்களுக்கு தெளிவான எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இன்னைக்கு என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஒரு கோல் தெரியும், அதை செய்ய ஆரம்பிப்பீங்க. ரெண்டாவது, ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க. நாலேஜ்னா என்ன? அந்த காலையில எந்திரிக்கும் போது நிச்சயமாக ஒரு புக்ஸ் எடுத்து படிக்கலாம், இல்லை அதை பற்றி எழுதலாம். நல்ல விஷயங்கள், புக்ஸ்னா உங்க ஸ்கூல் சப்ஜெக்டா இருக்கலாம், காலேஜ் சப்ஜெக்டா இருக்கலாம். என்னைய கேட்டா ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்ஸ் பத்தி ஏதாவது புக்ஸை படிக்கும் போது அந்த நாலேஜ் அப்படியே உங்க மைண்ட்குள்ள ஃபிக்ஸ் ஆகும். அது அன்னைக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஃபியூச்சர்ல ஃபிக்ஸ் ஆகும். எந்த டேட்ல உங்களுக்கு ப்ராப்ளமோ இந்த இது எடுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த லைப்ரரியில இருந்து எடுத்து கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள ஒரு கெயின் நீங்க எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நேற்று நடந்த ப்ராப்ளத்துக்கு நேற்று நீங்க பண்ண மெடிடேஷன், நேற்று பண்ண டே ஒர்க்கு இன்னைக்கு அதுல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன்
இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு உங்களுக்கு டிராவல் ஆகும். அப்போ நாலேஜ் டெய்லி நீங்கள் கெயின் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம் உங்களுக்கு வழிவகுக்கும். அந்த ஃப்ரெஷ் ஏர்லேருந்து உங்களுக்குள்ளே நடக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிறது, ஏன்னா நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறமோ சர்டன் டைமில் வந்து ஒரு அப்படியே கிளீனாக போகிற மாதிரி உங்களுக்குள்ள மைண்ட் செட் வரும்போது நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு நாலேஜ் நிச்சயமாக கெயின் பண்ணுவீங்க. அது புக்காகவும் சரி, உங்கள் லைஃப்பில் நடந்த சில இன்சிடென்ட்டும் சரி, அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நீங்கள் தேடி இருப்பீங்க. அந்த நாலேஜ் இந்த லைப்ரரியில் போய் சேவ் ஆகும்போது திருப்பி அந்த தப்பா செய்யாமல் இருப்பீங்க. பிரம்ம முகூர்த்தம் எந்திரிக்கிறது இது ஹெல்ப் பண்ணும். தேர்டு வந்து கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல் வரும். அந்த செல்ஃப் கண்ட்ரோல்னால என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள இருக்க கோபம் குறைஞ்சிருக்கும். கோபம் குறையறதுனால உங்க தெளிவான பார்வை இருக்கும், ஃபோக்கஸ் இருக்கும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து கோபத்துல பண்ணும் போது எல்லாமே தப்பா போயிருக்கும். யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. தப்பான விஷயங்கள் பண்ணும் போது உங்களுக்கு பணம் லாஸ் ஆயிருக்கும், உங்க வேலையில பிரச்சனை வந்திருக்கும், உறவுகள்கிட்ட பிரச்சனை வந்திருக்கும், யாருக்கிட்டையும் கான்சன்ட்ரேஷன் இல்லாம இருந்திருப்பீங்க. மௌனமா காலையில எந்திரிச்சு அந்த மெடிடேஷனும் மௌனமா இருந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வரும். அந்த கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்க உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் மேல வந்து நிற்கும். அந்த கான்ஃபிடன்ட் நிற்கும் போது தப்பே செய்ய மாட்டீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும் போது ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஃபோர்த், ஹெல்த் பெனிஃபிட்ஸ். அந்த பிரம்ம முகூர்த்தத்தை எந்திரிக்கிறதுனால முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த ஏர், அந்த டைம்ல இருக்க அந்த 14% கிளீன் ஏர் இருக்கிறது உங்க பாடிக்குள்ள போகும்போது உங்க ஆர்கன் எல்லாமே சுத்தப்படுத்துன்றாங்க. என்ன சுத்தப்படுத்தும்? உங்களுக்குள்ள இருக்க லங்ஸ்ல இருக்கிற அது சளியோ இல்ல உள்ள இருக்கிற எல்லாமே கிளீன் பண்றதுக்கு ஒரு நேரம் அது. அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள இருக்கிற ஹார்ட், நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா ஆர்கனும் எடுத்துக்கோங்க. கிட்னி, லிவர், பிரெயின்ல கூட வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்தாலும் அதுக்குள்ளேந்து அந்த ஃபாக், நம்ம எப்படி மேகத்துல இருக்கிற ஒரு ஃபாக் இருக்கோ அந்த கிளவுட்ஸ் நம்ம மண்டைக்குள்ளே இருக்கும், அது தன்னால வெளியில போகும். நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலும் உள்ள போகும். நம்மளை காம் ஆக்குறதுனால ஹெல்த் நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கனால நம்ம ஹெல்த் நல்லா இருந்தாதான், நம்ம சரியா இருந்தாதான் நம்ம எந்த விஷயமும் செய்ய முடியும். அப்போ நம்ம ஸ்ட்ராங்காகவும் நம்ம கண்ட்ரோலாகவும் சில விஷயங்கள் இருக்கும் போது நம்மளுக்குள்ள இந்த ஹெல்த்தும் எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும் போது நம்மளுக்கு எல்லாமே நம்மளை தேடி வரும். மணி வரும். மணி வரனால நம்ம மைண்ட் சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கனால நம்ம ஹெல்த் நம்மளுக்கு எந்த விஷயத்திலையும் பாதிப்பு வராது. யோசிச்சு பாருங்க. இன்க்ரீஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இதுல உருவாகும். என்ன உருவாகும்னா காலைல பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கும் போது அந்த டே லைஃப் வந்து உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு கண்ட்ரோல் கொடுக்கும். நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதுனால செய்ய வேண்டிய விஷயத்த பிளானிங் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பிளானிங் பண்றதுனால பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூஸ் உங்களுக்குள்ள இருக்கிற ஃபாஸ்ட் நடக்கும். காலையில எந்திரிச்சு நைட்டு படுக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட எதுவுமே டைம் இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். ஆனா பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு நீங்க பண்ணும்போது காலைல 7-8 மணிக்கு எந்திரிச்சு நீங்க ஒர்க் பண்ணதும், காலையில நான் சொல்ற அந்த 3:45 5:30 எந்திரிக்கிறதும் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஃபாஸ்டா நீங்க பண்ணிருப்பீங்க. அந்த 6 மணிக்குள்ள பண்ணுவீங்க. அப்புறம் பேலன்ஸ் டைம் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் போது ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு லைஃப் ரன் ஆகும்போது உங்களுக்குள்ள ஒரு கான்சன்ட்ரேஷனும் உங்களுக்குள்ள ஒரு பவரும் அந்த நேரத்தில் ஜென்ரேட் ஆகிறதுனால எல்லா விஷயத்தையும் ஆன் டைம்ல பண்ணுவீங்க. எதுவுமே உங்களுக்கு தப்பாக போகாம இருக்கிறதுக்கு இது வழிவகுக்கும். பிரம்ம முகூர்த்தம் அவ்வளவு யூஸ்ஃபுல். 6வது, மணி அட்ராக்ஷன். பணம் வேணும்னா, உங்களுக்கு பணம் உங்ககிட்டே இருக்கணும்னா சரியான நேரம் அந்த பிரம்ம முகூர்த்தம். நான் சொன்ன மாதிரி அந்த நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல அந்த வைப்ரேஷன், அந்த யூனிவர்சல் இருக்கிற அந்த எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா, என்கிட்ட ஏதாவது கேளுங்கடா நான் கொடுக்க ரெடிடா அப்படின்னு சொல்லுதான். அப்ப நமக்கு தேவை வந்து எல்லா மனுஷனுக்கும் தேவை பணம். இதுக்காண்டி பணம் மாத்திரம் கேட்கறது மாத்திரம் நீங்க எந்திரிச்சு நிக்காம நான் சொன்ன இந்த ஸ்டெப்ல, இந்த 6வது ஸ்டெப்பை நீங்க யோசிக்கும் போது நான் சரியா வேலை செய்யறேன், எனக்கு தேவையான பணம் எனக்கு இருந்தா நல்லது, அந்த பணம் என் குடும்பத்தையும் என் சுற்றாத்துல இருக்கையும் எல்லாத்தையும் சில நேரம் செய்யும், எனக்கும் கொடுங்க மற்றவங்களுக்கும் கொடுங்கன்றத மனசார சந்தோஷமா நீங்க வேண்டுதல் பாருங்க. அந்த மெடிடேஷன்ல நம்ம சொல்லும் போது அந்த அட்ராக்ஷன், அந்த பணம்ன்ற ஒரு அட்ராக்ஷன், பணம் தவிர எல்லாமே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு தேடி வரும். காதலி எப்படி ஒரு அட்ராக்ஷனோ அந்த பணத்துக்கு இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளே தேடி அந்த பணம் வரும். அந்த பணம் வரத்துக்கு நம்மளை என்ன பண்ணுவோம்னா சும்மா சாதாரண தேடி
வராது, வேலை செய்ய வைக்கும், அதுக்கு தேவையான ஐடியாஸ் கொடுக்கும். அந்த ஐடியாஸ் நம்மளே கரெக்டாக செய்யும் போது நம்ம அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வர மாதிரி இந்த யூனிவர்சல் நம்மளே வழிவகுத்தது. நம்மளே பின் நிறைய விஷயம் ப்ராசஸ் நடக்க வச்சு அந்த பணத்தை அட்ராக்ட் பண்ண வச்சு நம்ம கிட்ட வருதுன்றாங்க. இதை அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது 100% நடக்குது. ஏன்னா லைஃப் இப்போ நடக்கிற ஒரு விஷயங்கள் அந்த ஏர்லி மார்னிங் என்ன ஆனாலும் லைஃப் இப்போ அந்த டைம்குள்ள நான் எந்திரிச்சிடுறேன். நிறைய எனக்குள்ள நடக்கிற எல்லா மாற்றமே காரணம் இந்த பிரம்ம முகூர்த்தனால தான். 7வது சன்ரைஸ்ல எனர்ஜி கிடைக்குதுன்றாங்க. எப்படி இந்த குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் அந்த சூரியன் உதிக்கும் போது அந்த கிட்ட போய் வச்சுக்கோங்க. டாக்டர் என்ன சொல்றாங்க, அதுல விட்டமின் டி அந்த இதெல்லாம் கிடைக்குதுன்றாங்க. இதுக்கான 12 மணிக்கு போய் நிக்க சொல்லல. ஏர்லி மார்னிங் சூரிய உதயம் போது உங்களுக்கு ஒரு வெயில் அடிக்கும், அந்த 6-6:05க்கெல்லாம். அது என்னன்னா அது எலும்பையும் உள்ள இருக்கிற ஆர்கானையும் நிறைய மாற்றங்கள் கொடுக்குதுன்றாங்க. நீங்க ஃபுட்டா எடுக்கிறதோட இந்த சூரிய எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்குதுன்றாங்க. அந்த எனர்ஜியை நம்ம இயற்கை ஃப்ரீயா கொடுக்குது. டாக்டர் சொல்லக்கூடியது அதனாலதான் அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது அந்த எனர்ஜியை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தினம் லைஃப் எனர்ஜெட்டிக்கா நீங்க ஓடுவீங்க. உங்களுக்கு வந்து தனியா பூஸ்ட் குடிக்கிறதோ நிறைய அந்த விளம்பரத்தில் ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதோ நம்மளுக்கு தேவையில்லை. அந்த ஒரு எனர்ஜி நம்மளே ஸ்டோர் பண்ணும், டெய்லி ஸ்டோர் பண்ணும். எப்படி பெட்ரோல் வண்டிக்கு நம்ம போடுறோமோ நம்மளுக்கு தேவை சூரிய லைட்டு. 12 மணி கிடையாது, ஏர்லி மார்னிங் இருக்கிற அந்த சூரியன் உதிக்கும் போது நம்ம கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் அந்த இடத்துல நிக்க பாருங்க. ஏர்லி மார்னிங்ல குளிச்சு கிழிச்சிட்டு உங்களுக்கு தலையை தோட்டுறீங்கன்னா சூரியன் கிட்ட நின்று தோட்ட பாருங்க. தோட்டும் போது அந்த சூரியன் லைட் உங்க மேல பட ஃபுல் பாடி உங்க மேல படணும். இந்த உச்சியில இருந்து கால் வரைக்கும் படும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா எனர்ஜி டிராவல் ஆகும். அந்த எனர்ஜினால நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சு முடிப்பீங்க. இது கண்டிப்பா நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. 8வது யூ ஃபீல் யங். எப்பவும் நீங்க இளமையா இருக்கணும், எந்த வயசா இருந்தாலும் இளமையா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரே வழி பிரம்ம முகூர்த்தத்துல நான் சொல்ற இந்த 8 பாயிண்ட்ஸும் பண்ணீங்கன்னா 8வது பாயிண்ட்ஸ் நீங்க எங்க இருப்பீங்க. மெடிடேஷன் பண்றது, வாக்கிங் போறது, எக்ஸசைஸ் பண்றது, நீங்க உங்களுக்கு ஃபீல் பண்ணி நீங்க பாசிட்டிவா திங்கிங் பண்றது, எப்படி ரைட்டிங் பண்றது, நீங்க எனர்ஜியை வந்து சூரியன்ல இருந்து உங்களுடைய எனர்ஜி வாங்குறது எல்லாமே பண்ணும்போது என்ன ஆகும்னா கடைசியா கண்டிப்பாக நீங்க வயசு ஆக ஆக உங்களோட தோல் வந்து சுருங்கும், எல்லாமே நடக்கும். ஆனா உங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து கூடுதலாக செய்யக்கூடிய ஒரே இடம் அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சவங்க அத்தனை பேர் பாருங்க, வயசானவங்க உங்க வீட்டுல ஒருத்தவங்க இருப்பாங்க, யாரா இருந்தாலும் தாத்தா பாட்டிக்கு நீங்க பாருங்க, அவங்ககிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எந்திரிக்கிறது, ஏன்னா நீங்க எந்திரிக்க லேட்டா இருக்கும், அவங்க எந்திரிக்கிறதெல்லாம் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுனால அட்லீஸ்ட் அவங்க இந்த 5:30க்காவது எந்திரிச்சிருவாங்க. 5 to 5:30. சில பேர்லாம் இப்ப இருக்கிற வயசானவங்க அத்தனை பேர்லாம் 4:30க்கெல்லாம் எந்திரிச்சு அவங்க எல்லா ஒர்க்கும் உங்களுக்கு தெரியாமையே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க மெடிடேஷன்ல இருந்து எல்லா விஷயங்களும் அவங்க கூட்டுறது, வயசானவங்க எல்லாம் வீட்டெல்லாம் கூட்டுவாங்க, கோலம் போடுவாங்க, எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அதுல ஒரு எனர்ஜி கிடைக்குது. அந்த எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா செய்யக்கூடிய எல்லாமே அவங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அவங்க நீட்டு அங்கிட்டு நடந்து போயிட்டு வரும்போது எல்லாமே பாடி ஆர்கன் சேஞ்சஸ் ஆகும்போது லைஃப் ஸ்பேன் இன்னும் கூடுதுன்றாங்க. இப்பெல்லாம் லைஃப் ஸ்பேன் பார்த்தா ஆல்மோஸ்ட் 50, 60, 70 எந்த ஏஜ்னே இப்ப தெரிய மாட்டேங்குது. லைஃப் ஸ்பேன் ஆரம்ப காலத்துல எல்லாம் 100 வயசு வரைக்கும் இருந்தாங்கன்னா அது காரணமே அவங்க ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சீக்கிரமா படுத்து அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் பண்ணி கரெக்டா இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் தெரியாம அவங்க பண்ணனால அந்த பிரம்ம முகூர்த்தம் டைம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. 2வது சில பேர் இதுல ஒரு தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா காலைல எந்திரிச்சு எல்லா வேலையும் நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு 6:30 மணிக்கு மேல படுக்கிறது இருக்கிறதுல மகா தப்பு. உங்களை இன்னும் நெகட்டிவ்ல கொண்டு போய் முடிச்சிடும். நீங்க அந்த டைம்ல பண்ணிட்டு நான் படுத்து தூங்கிட்டு ஒரு 8 o'clock திருப்பி எந்திரிச்சு நான் இந்த வேலை பாக்குறேன்றது பண்ணவே கூடாது. அது அப்படியே ஆப்போசிட்ல ரியாக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா இன்னும் உங்க பாடி கண்டிஷன் மோசமாகும், உங்க லைஃப் கண்டிஷனே மோசமாகும். அந்த தப்பே பண்ணிடாதீங்க. நீங்க அதை எந்திரிச்சாலே உங்களுக்கு வந்து பண்ண தோணாது. நீங்க ஆட்டோமேட்டிக்கா அடுத்து பண்ணுவீங்க. ஆஃப்டர்நூன் வேணா ஒரு 1/2 hour to 1 hour லஞ்ச் சாப்பிட்டு கூட படுக்கலாம்னு சொல்றாங்க. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறதுனால உங்க பாடிக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்து திருப்பி ரீபூட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஈவினிங் அப்படியே பண்ணி ஒரு 8-9 மணிக்கு நீங்க படுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றாங்க. அப்போ அந்த லைஃப் ஷெட்யூல் வச்சுக்கோங்க. நான் ஏர்லி மார்னிங் அந்த ஒரு 4:45 to 5 o'clock எந்திரிச்சு நைட் வந்து 9-9:30 நான் படுக்கிறனால என்னோட எல்லா டே ஒர்க்கும் நான் செய்யக்கூடிய விஷயங்கள், ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்றது, என்னோட சந்தோஷங்கள், என்னோட எல்லா ப்ராப்ளத்தையும் சொல்யூஷன் கிடைக்கிறது எங்கேயும் போல எனக்குள்ளேயும் எனக்கிட்ட செய்யக்கூடிய செயல்லையும் நடக்குது. பிரம்ம முகூர்த்தம் எந்திரிக்கிறது நிச்சயமா ஒரு பெனிஃபிட்ஸ் லைஃப்ல எல்லாருக்கும் ஈச் அண்ட் இண்டிவிஜுவலுக்கு நடக்கும்ன்றத எல்லா பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க, ஆயுர்வேதிக்லையும் சொல்லியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த டைம்ல இருக்கிறீங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உங்க லைஃப் பாத்துல நிறைய தப்பு நடக்குதுன்னா இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ண
பண்ணாது, இந்த 8 பெனிஃபிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாது, ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தம் எந்திரிக்காதனால தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை தொடர்ந்து 48 நாள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கடைப்பிடிங்க. அதுக்கப்புறம் நீங்க மாற்றவே மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா லைஃப் எண்ட் வரைக்கும் இதை நீங்க இறந்து போற கடைசி நாள் வரைக்கும் இதை பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இது 100% கேரண்டி. யோசிச்சு பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க, எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க யோசிச்சாலே. இதுக்கு வயசு கிடையாது. இது ஹேபிட்ஸா மாத்தினீங்கன்னா நீங்களும் எல்லாரும் மாதிரியும் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு எல்லா பெனிஃபிட்ஸ் அடைவீங்கன்றது என்னோட நம்பிக்கை. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4-5 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் பரவாயில்ல லைக் பண்ணீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.